இதுல பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? வேலை பார்த்ததை ஏன் பயப்படுறாரு? ஏன் சூராம்சாரம் பண்ணிடம் செஞ்சிருவோன்னு பயப்படுறாரா? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. ஏன் சூராம்சாரம் பண்ணிடம் செஞ்சிருவோன்னு பயப்படுறாரா? சூராம்சாரம் சூராம்சாரம் அப்பா யாரு? தமிழ் வித்துவண்ண ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. உங்க அப்பா அந்த அறுவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முருகன் இருக்கானு தெரியல. முருகன் என்று ஒன்று இருந்தால் எடப்பாடி பழனிசாமியை சூரசம்சாரம் பண்ணிட்டு பழனிசாமியை சூரசம்சாரம் பண்ணிட்டு அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. அவார்டு இன்னைக்கு யாருக்கு கொடுக்கலாம் இருக்குன்னா, இன்னைக்கு வந்து சட்டமன்ற பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் இதெல்லாம் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்ன உடனே மனக்கண்ணுல ஒரு விஷயம் வரும். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி உள்ள நிலையில் கூட்டத்தொடர் முழுவதையும் புறக்கணிக்க இருப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். என்னன்னா இப்ப இதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் போய் கலந்துக்கிட்டு பேசிட்டு அப்புறம் வெளியே வருவாங்க. இப்பெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளிநடப்பு பண்றாங்க. இதெல்லாம் வந்து என்ன ஒரு மாண்பு பண்பு? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்த அறிக்கையை சொல்லுங்க. ஆளுநர் அவர்கள் என்னை பேச அனுமதிக்கல. டேய், அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அதையும் கண்டிச்சு நாங்க கவர்னர் உரை மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து இந்த கூட்டத்தொடர் முழுமையும் நாங்க புறக்கணிக்கிறது என்று முடிவு செஞ்சிருக்கிறோம். ஏன் என்ன சொன்ன? திமுக எப்பொழுது பார்த்தாலும் வெளிநடப்பு செய்கிறது என்று தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார்கள். இந்த முறை கூட செய்ய, இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வெளிநடப்பு செய்யாமல் அங்கிருந்து பணியாற்றிட வேண்டும் என்று ஒரு அறிவுரைய ஆலோசனைகளை தொடர்ந்து இன்றைக்கு பல பத்திரிகைகள் ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இனிமேல் என்னதான் இருந்தால் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எதுவாக இருந்தாலும் அவைகளே உட்கார்ந்து எங்கள் பிரச்சனையை பேசாமல் நாங்கள் வெளியிலே வரமாட்டோம். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் ரெண்டு குத்துனே. மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே உன் கையை தரோளமா குத்துனேன். பழகில்லாம போறீங்க. இதையும் கண்டிச்சு நாங்க கவர்னர் உரை மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து இந்த கூட்டத்தொடர் முழுமையும் நாங்க புறக்கணிக்கிறது என்று முடிவு செஞ்சிருக்கிறோம். காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.